நல்லவனா இருங்க, ஆனா முட்டாளா இருக்காதீங்க. வாழ்க்கையிலும் சரி, பிசினஸ்லயும் சரி, உங்களை சுத்தி 1000 கண்ணு வைங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றது எப்பயுமே தெளிவா பார்த்துக்கிட்டே இருங்க. முன்னாடி மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்க, பின்னாடி உங்களை குத்துவான். பின்னாடி யார்கிட்ட குத்துவா உங்களுக்கு தெரிஞ்சுதான். நமது மரபு வழிபாட்டில் இறந்த முன்னோர்களுக்கு படையலிடும் பொழுது வேற்று ஆத்மாக்கள் வந்து அபகரிக்குமா? வணக்கம் ஆதிக்குலதெய்வம். இப்போது இறந்த முன்னோர்களுக்கு படையலிடும்போது வேற்று வெளி ஆத்மாக்கள் வந்து அந்த படையில் அபகரிக்குமா, அப்படியெல்லாம் உண்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. உண்மையாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மரபு வழிபாட்டில், அதாவது நம்மளுடைய மரபு மார்க்கத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக பிரதானம். இந்த குலதெய்வ வழிபாடுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஆத்மாக்கள் வந்து தவிக்க விடாமல் அதை சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கு தான் நம்ம குலதெய்வ வழிபாட்டில் ஒரு முக்கியமான நிலையாக பார்க்குறோம். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா, இறப்பு நடந்து காலகட்டங்களில் நம்ம மரபு வழிபாடில் ஒருத்தர் வீட்டில் இறப்பு நடந்துருச்சுன்னா 16 நாளைக்கு அவர் வீட்டில் விளக்கு ஏற்ற மாட்டாங்க. விளக்கு ஏற்றுறது குலதெய்வத்துக்கு தான். நம்ம அந்த குலதெய்வத்தை ஒதுக்கி வச்சுருக்குது. எதுக்காக ஒதுக்கி வச்சுருக்காங்க 16 நாளைக்கு அப்படின்னா, இந்த ஆத்மா வெளியில் கடந்து தவிக்கும், அதை ஒழுங்குபடுத்தி அதுக்கான கர்மா காரியங்களை செஞ்சு அதை வீட்டுக்கு அழைக்கிறது தான் கர்மாதி. 16ஆவது நாள் வீட்டுக்கு அழைச்சி படத்திறப்பு செய்து அதுக்கு பிடிச்சமான படையலிட்டு அதை சாந்தப்படுத்துறது, அதுதான் கர்மாதியோட. அப்படி சாந்தப்பட்டு வீட்டுக்கு அழைக்கப்பட்ட ஒரு ஆத்மா வீட்டில் தான் இருக்கும். மறுபடி சுடுகாட்டுக்கோ இடுகாட்டுக்கோ போகாது. இங்கே மிகப்பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் இறந்து அந்த கர்மாதியெல்லாம் சரியாக செஞ்சவங்க மறுபடியும் அந்த ஆத்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இடுகாட்டில் கொண்டு படியில போடுறாங்க. வருஷம் நிறைய பேர் சாமி கும்பிட்றேங்கிற பேரில் சுடுகாட்டிலையோ இடுகாட்டிலையோ இந்த கர்மாதி செஞ்ச பிறகு இந்த ஆத்மா வீட்டில் இருக்கிற ஆத்மாவை அழைச்சிட்டு போய் இடுகாட்டில் வச்சு செய்கிறாங்க. அது தனக்கும் தலைமுறைக்கும் மிகப்பெரிய பாவத்தை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இப்படியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நம்ம அப்போ அந்த ஆத்மாவை வந்து எங்கேயும் அலைய விடாமல் அதை வீட்டுக்குள்ளே நம்ம வச்சு ஒரு தெய்வமாக பராமரிக்கிற நம்ம அதுக்கு தினந்தோறும் நீரை வச்சு உணவு வச்சு பராமரிச்சுக்கிற ஒருத்தர், அந்த ஆத்மா சரியாக இருக்கிற பட்சத்தில் அந்த வீட்டில் குலதெய்வம் சரியாக இருக்கிற வழிபாட்டில் கரெக்டாக இருக்கிற சரியாக இருக்கிற பட்சத்தில் வேற்று ஆத்மாக்கள் உள்ளே வராது. அங்கே குலதெய்வங்கிற பாதுகாப்பு கவசம் இல்லை அப்படின்னா அங்கே வேறு ஒரு தேவதையோ வேறு ஒரு ஆத்மாவோ ஆக்கிரமிக்கும். அப்படி வேறு ஒரு தேவதையோ வேறு ஒரு ஆத்மாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அந்த வீட்டு ஆத்மா, அவங்க வீட்டு சொந்த ஆத்மாவே அந்த வீட்டுக்குள்ளே வர முடியாத நிலை இருக்கும். குலதெய்வமும் வர முடியாது, அவங்க வீட்டு சொந்த ஆத்மாவும் வர முடியாது. இப்போ வீட்டுக்குள்ளே வேறு ஒரு வேற்று ஆத்மாக்களுடைய இல்லை வேற்று தேவதைகளுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போது நமக்கான எந்த ஒரு நல்லதும் இங்கே நடக்காது. நம்ம நல்லது நடக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பாதுகாப்பாகவும் வழித்துணையாகவும் பக்கப்பலமாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கிறது நம்மளுடைய முன்னோர்களுங்கிற ஆத்மாவும் குலதெய்வமும் தான். அது தவறும்போது இங்கே எல்லாமே தப்பாகுது. அதனால் குலதெய்வத்தை பாதுகாத்துக்கிட்டால் ஆத்மா பாதுகாக்கப்படும். குலதெய்வம் பாதுகாப்புலன்னா திறந்த வீட்டில் நாய் பூண்ட கதையாக எல்லாமும் உள்ளே வந்து போற ஆரம்பிச்சு. நன்றி, வணக்கம். தொடர்ந்து பேசும்.